பொன்னேரி நகராட்சியில் அடிப்படை சாலை வசதி கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். பஞ்சட்டி சாலை 22வது வார்டு பகுதியில் 40 ஆண்டுகளாக வசிக்கும் சுமார் 50 குடும்பங்கள் மழை காலத்தில் தண்ணீர் தேங்கி நோய் பரவும் அபாயம் இருப்பதாக கூறி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், மக்கள் இன்னும் கஷ்டப்படட்டும் என்று மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். செய்தியாளர் ராஜா. தீர்மானத்தை வச்சு லெட்டர் இவங்க மாத்தி வைக்கிறாங்க. இல்லையா அவங்க நாங்க கேட்டு அப்படித்தானே சொன்னாங்க. அந்த ரெண்டு சாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பவித்ரானா நாங்க திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரில இருக்கிறோம். நாங்க இது 4 வருஷமா இப்போ கேட்டிருக்கோம். ஆட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே நாங்க எங்களுக்கு ரோடு வேணும் 4 தடவை நாங்க மனு கொடுத்தோம். இது வரைக்கும் அந்த மனுக்கு ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் கூட யாருமே பண்ணல எங்களுக்கு. சரிங்களா, இதுல எம்எல்ஏ சொன்னாரு எங்க நிதி இதுல இருந்து நாங்க பண்றோம்னு சொல்லிட்டா. அந்த ஆரம்பிச்சும் கட்சியும் ஆட்சியே முடிய போது அவங்களும் இது வரைக்கும் இது பாக்கல எங்களுக்கு. சரிங்களா, கேட்டா அது அதிமுக வார்டு, அவங்கதான் வார்டு நம்பரா இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்கன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே எங்களுக்கு எதுவுமே பண்ணல. அதனால இன்னைக்கு நாங்க பஞ்சாயத்து போர்ட்ல நிக்கிறோம். எங்களுக்கு ரோடு வேணும்னு சொல்லிட்டு அதுக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. எங்களுக்கு ரோடு வேணும்னா எங்கன்னா நாங்க சின்ன குழந்தை வச்சு நாங்க இருக்கிறோம். அதுக்கு என்ன தீர்வு கிடைக்குமோ அது எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லதா இருக்கும். சரிங்களா, தண்ணி போறதுக்கு முதல் வழி இல்லைனா ஒரு யூஸ் பண்ற தண்ணியா இருக்கட்டும், மழை தண்ணியா இருக்கட்டும், ஒரு ப்ளீச்சிங் பவுடர் போறதுக்கு கூட அந்த தெருவுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஓட்டு கேட்க மட்டும் தான் வராங்க அந்த தெருவுக்குள்ள. மத்தபடி ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த தெருவுல ஆள் இருக்காங்களா இல்ல அதுல செத்துட்டாங்களான்னு கூட யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அந்த இடத்துல. அந்த மாதிரி நாங்க இருக்கிறோம். ஒரு சாவு போறதுக்கு எங்க வீட்டுல இறந்தாங்க, அந்த சாவு போறதுக்கு ஒரு துணிங்க நாங்க போடுறோம். எக்ஸ்போர்ட்ல இருந்து போய் துணி எடுத்துட்டு வந்தா அந்த ரோட்ல போட்டு அந்த ரோட்ல மேலே ஏறி நடந்து போறோம்னா எதுக்கு எங்களுக்கு கஷ்டமா? அப்ப ஓட்டுக்கு மட்டும் தான் நீங்க வரீங்களா? மத்த எதுக்குமே ஆள் கிடையாதா? நீங்களா சொல்லுங்க. நாங்க எது கேக்குறோம்? என்ன கேக்குறோம்? எங்கன்னா வீடு கட்டி கொடுங்க, இது கட்டி ஒரு தெருவுக்கு ஒரு ரோடு கேக்குறோம். நாங்க இந்த தடவை எங்களுக்கு ரோடு போடலன்னா நாங்க தேர்தலுக்கு ஓட்டே போட மாட்டோம். நாங்க தேர்தலை நாங்க புறக்கணிக்கிறோம்னா எங்களுக்கு ஓட்டும் வேணா, யாரும் ஓட்டு கேட்டு எங்க தெருவுக்கும் வர வேண்டாம், வரக்கூடாது. அதுதானே எங்க முடிவு. லாஸ்டா அது கடைசியா நாங்க சொல்ற ஒரு விஷயம் அது மட்டும் தான். யாரு வந்தாலுமே சரி இந்த ஒரு வார்த்தை தான், ஓட்டு போட மாட்டோம். நாங்க ரோடு போடலன்னா ஓட்டு கிடையாது, வராதிங்க எங்க தெருவுக்கு நீங்க யாரும். பவித்ரானா என் பேர். எங்க பேர் பிரேமாவதி. நாங்க பொன்னேரி 22, 23வது வார்டுல இருந்து வரோம். எங்களுக்கு ரோடு வசதியே இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறோம். எல்லாம் சின்ன குழந்தைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு மழை தண்ணி கூட யாருமே எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு கஷ்டத்துல மீண்டும் வரும். ஒரு டெத் ஆனா கூட நாங்களே மண்ணு போடுறோம், நாங்களே மோட்டர் வச்சு தண்ணி இறைக்கிறோம். அப்புறம் எங்களுக்கு என்னத்துக்கு கவர்மெண்ட்? எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ரோடு கேட்போம், வருதுன்னு சொல்லி இத்தனை வருஷம் ஆச்சு, எல்லாமே போயிடுச்சு. எங்களுக்குன்னு யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ணல. கடைசி ஃபைனலா வந்திருக்கோம். கொடுத்தாங்கன்னா ரோடு கொடுத்தா பரவாயில்ல, இல்லைன்னா நாங்களே அதே ரோட நாங்களே போட்டுக்கிறோம். ஆனா ஓட்டுன்றது நாங்க போட மாட்டோம், கட்டிடுவோம் நாங்க. இதான் எங்களோட முடிவு. இது எங்க ஏரியா எல்லாத்தோட முடிவு இதுதான். இதுக்கு என் பேர் பிரேமாவதி.